தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஒரு சின்ன கோரிக்கையை முன்வைக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு டாபிக் என்னென்னா, சவுக் சங்கர் அவருடைய அந்த ப்ரெஸ் மீட். அதுக்கு வந்து ஒரு நீண்ட ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்காரு. இந்த ப்ரெஸ் மீட்டை கொடுக்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு கோரிக்கையை மக்கள்கிட்ட நான் முன்வைக்கிறேன். நீங்கள் பேச்சு பொருள் ஆக்க தான் ஆல்ரெடி இது வெடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கரண்ட் கட்டு. நான் திருச்சி ஒரு சின்ன விஷயமா திருச்சிக்கு போயிருந்தேன் ஒரு 3 நாட்கள். அதான் ஒழுங்காக போட முடியல. போகிறதுக்கு முன்னாடியும் கரண்ட் கட்டு. திருச்சி போயிட்டு நேற்று நைட்டு சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா வீட்டுக்கு வெளியே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வண்டியில் வெயிட் பண்ணுறதுக்கும் காரணம் என்னென்னா கரண்ட் வர்றதுக்காக. அப்போவும் கரண்ட்டு கட்டு. பகலில் சரி கரண்ட் இருக்குன்னு பார்த்தா இப்போ மதியம் 2 மணி இப்போவும் கரண்ட்டு கட்டு போகுது வருது. அரை மணி நேரம் 1 மணி நேரமாக கரண்ட் இல்லை. ஸோ இந்த சிச்சுவேஷனுங்கிறது எல்லாருக்கும் வீட்டில் வந்து இன்வெர்டர் வசதி இல்லை, வந்து அந்தந்த வசதிகளை வைக்கிறதுக்கான வசதிகள் கிடையாது. ஸோ மக்கள் படுற கஷ்டங்கிறது நேற்று நைட்டு இபி ஆஃபீஸில் அவ்வளோ பெரிய பிரச்சனை, அதுக்கு முன்னாடியும் பிரச்சனை. ஸோ இதை கொஞ்சம் சீர் செய்வீங்கன்னு நம்புகிறேன். காரணம் என்னென்னா, மக்கள் நல்லா இருந்தால் தான் ஆட்சியும் நல்லாயிருக்கும், ஆட்சியாளர்களும் நல்லா இருப்பாங்க, அந்த ஆட்சியும் தொடரும். ஆக்சுவலாக எனக்குள்ள டாபிக் அதுக்கு எடுத்து போயிடலாம். அந்த ஒரு காரணத்தினால தான் வண்டியிலேருந்து கண்டென்ட் எடுக்கிறதுக்கான சிச்சுவேஷன். வண்டியில் எடுத்தாலும் ஐடியல் பிரச்சனை அப்படிங்கிற ரொம்ப நேரம் ஐடியலாக இருந்தாலும் அதுவும் பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை. ஸோ அது கொஞ்சம் சீர் செய்வீங்க அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். நாட்கள் போக போக மக்களுக்கு வெறுப்பாயிரும். ஸோ அது முதலாம் மாதத்திலேயே அது கொஞ்சம் சீர் செய்வீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக அந்த டாப்பிக்குள்ளே போயிடலாம். அதாவது வந்து சவுக் சங்கர் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்காரு. இதே விஷயத்தை தான் நம்ம இதுக்கு முன்னாடியே பேசியிருந்தோம். அதாவது பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷனோட முதலாளியான திரு அபினேஷ் அவர்கள் வந்து அவரோட தலைமையில் தான், ஏன்னா வந்து அவருக்கு ஃபேவரான ஆட்சியாளர்கள் இருந்தால் தான், எய்தர் திமுக இல்லை அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நம்ம நினைக்கிற விஷயத்த ரியல் எஸ்டேட்லேயும் கட்டுமான தொழில்களையும் பினாமியாக தொடர்றதுலையும் நம்மளால் வந்து ஜொலிக்க முடியும். ஸோ இவங்க இல்லைன்னு வைங்களேன், டிவிக்கு ஆட்சி வந்துருச்சுன்னு வைங்களேன், நம்மளால் என்ன பண்ண முடியும்? எப்படி ஆட்சியை வந்து நம்ம பிஸ்னஸை வளர்க்க முடியும்? இப்படிப்பட்ட சில பிஸ்னஸ் மேன்ஸோட மீடியேஷனில் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்டிங் வந்து கடந்த மே 4 வந்து நடந்துச்சு. ஆக்சுவலாக அதே நம்ம பேசியிருந்தோம், செய்திகள்லையும் பார்த்துச்சோம். அதாவது அதனால் திமுக அண்ணா திமுக சேர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த நம்பிக்கையில் இருக்காங்க இவங்க 2 கட்சிகளும். எப்படின்னா இன்னொரு 6 மாதத்தில் ஆட்சி கவுந்ததுக்கப்புறம் நம்மளால் ஆட்சியை பிடிச்சிட முடியும். அது எப்படி சாத்தியம்தான் எனக்கு தெரில. ஆக்சுவலாக சவுக் சங்கர் அவர்கள் பதிவு பண்ண விஷயம் என்னென்னா, பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷனோட முதலாளியான அபினேஷ் அவர்களுடைய தலைமையில் வந்து மே 4 இவரோட மீடியேஷனோட தலைமையில் தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து எடப்பாடி அவர்களுக்கு கால் பண்ணுறாரு. எடப்பாடி அவர்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து நாங்கள் 58 பேரும் உங்களோட 46 எம்எல்ஏக்களும் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு நாங்கள் வந்து வெளியே இருந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம். ஸோ நீங்கள் வந்து ஆட்சி அமைச்சுக்கோங்க, எடப்பாடி அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகட்டும், நாங்கள் வந்து வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குறோம், எங்களோட தோழமை கட்சிகள் நாங்கள் எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு நாங்கள் வந்து உங்ககிட்ட சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாராம். சபரீசன் அவர்களுடைய தலைமையும் இதில் உட்பட. ஸோ இது எல்லாமே நியூஸில் நம்ம செய்தியில் பார்த்த விஷயம். அதுதான் இன்றைக்கி சவுக் சங்கர் அவர்களும் பதிவு பண்ணுறாரு. அப்போ பதிவு பண்ண விஷயத்தில் சின்ன ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து நோட் பண்ண முடியாது. ஆக்சுவலாக இந்த செய்திங்கிறது இதுக்கு முன்னாடி வந்த செய்தி தான். இவங்க 2 பேருக்கு இடையிலான இந்த கூட்டணி பேச்சு வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம நோட் பண்ண வேண்டிய இடத்துல எதுனா, இவரோட ஸ்டாண்ட் 2021க்கு முன்னாடி திமுக ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியை பிடிக்கிற முன்னாடி அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும்போது முதுகெலும்பு இல்லாத ஒரு தலைவர், இவருக்கு வந்து முதுகெலும்பே கிடையாது, திமுக தான் ஒரு நல்லாட்சி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை ப்ரொமோட் பண்ணி ஆட்சியில் உட்கார வைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாகவும் இருந்த நபர் வந்து சவுக் சங்கர் அவர்கள். அதாவது சோஷியல் மீடியாவில் ப்ரொமோட் பண்ண நபர். திருப்பி திமுக வந்ததுக்கப்புறமா உண்மையிலே முதுகெலும்பு உள்ள தலைவர் வந்து எடப்பாடி அவர்கள் தான். உண்மையிலே மக்களுக்கான ஆட்சி கொடுத்தவர், ஒரு தமிழராக மக்களுக்கான ஆட்சி கொடுத்தவர் வந்து எடப்பாடி அவர்கள் தான். இது வந்து ஒரு பொம்மை முதல்வராக இருக்கார் ஸ்டாலின் அவர்கள். உண்மையிலே ஒரு தத்தி, ஒரு முதலமைச்சராக இருக்கிறதுக்கு தகுதியிட்ட நபர் தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த 2021 26 வரைக்கும் பேசின நபரும் சவுக் சங்கர் அவர்கள் தான். ஆக்சுவலாக இதில் பல முரண்பாடுகள் இருக்குது. ஸோ அப்போ இன்றைக்கி அவர் என்ன பதிவு பண்ணுறாருன்னா, டிவிக்கே உண்மையிலே இன்றைக்கி நல்லாட்சி கொடுத்துட்ருக்காங்க. இதே சவுக் சங்கர் அவர்கள் தான் இதுக்கு முன்னாடி டிவிக்கேவும் கழுவி ஊற்றினார், டிவிக்கேவும் நல்லாவும் பேசினார். ஸோ வந்து இன்றைக்கி அந்த ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சு இருக்கிற விஷயத்த சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். என்ன விஷயம்னா, 108 தொகுதிகள் ஜெயித்திருக்காங்க. என்ன நம்பிக்கையாக அவங்களுக்கு இருக்குது? அதாவது அன்றைக்கி நீங்கள் பேசியிருக்கீங்க, பேசும்போது எடப்பாடி முதலமைச்சர் ஆக்கலான்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க. பேசும்போது உங்களோட தோழமை கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் அதை ஆதரிக்கலை, ஐயுஎம்எல் அதை ஆதரிக்கலை, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதை ஆதரிக்கல. இவங்கெல்லாம் ஆதரிச்சாதான் உங்களால் வந்து கூட்டணி ஆட்சியாக ஒரு ஆட்சியை அமைக்க முடியும். உங்களுக்கு தனி பெரும்பான்மையும் கிடையாது, அதுவும் அந்த திட்டமும் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு.
ரெண்டாவது திட்டம் என்ன? லைக் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவரான திருமாவளவன் அவர்களை வந்து முதலமைச்சர் ஆக்குறது. இதை எல்லாருமே ஒப்புக்கொண்டுட்டாங்க. உதயநிதி அவர்கள் பாராட்டுறாராம். யாருக்கு கால் பண்ணினா, லைக் வந்து எஸ்பி வேலுமணி அவர்களை கால் பண்ணி, இந்த மாதிரி வந்து இந்த நல்ல ஒரு எண்ணம் யாருக்கு வந்ததுன்னு தெரில, உண்மையிலே உங்களுக்கு வந்திருக்கு, உங்களுடைய 46 எம்எல்ஏக்களும் அதை தாண்டி எங்களோட 58 எம்எல்ஏக்களும் எல்லாரும் ஆதரிச்சு நம்ம எஸ்பி வேலுமணி அவர்களை ப்ரொமோட் பண்ணுறது மூலமாக திருமாவளவன் அவர்களை ப்ரொமோட் பண்ணுறது மூலமாக அவர் முதலமைச்சராக உட்கார வைக்கிறது மூலமாக நம்ம வந்து ஒரு தலித் தலைவருக்கு வந்து நம்ம வாய்ப்பு கொடுத்துருக்கோம். எப்படி வந்து ஒரு பிரசிடெண்ட்டாக ஒரு தலித்தை வந்து உட்கார வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெருமையை, அப்படிங்கிற ஒரு பேரை பிஜேபி கொண்டு வந்தாங்களோ, அதே மாதிரி நம்ம வந்து திராவிட கட்சிகளும் ஒன்றிணைஞ்சு ஒரு தலித் தலைவரை முதலமைச்சராக உட்கார வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெருமையை நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ அது வந்து ஒரு பெரிய பேச்சு பொருளாக கெட்ட பேராக மாறாது, இது ஒரு நல்ல திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பாராட்டுறாராம். கடைசியில் இதுக்கு முட்டுக்கட்டாக இருந்த நபர் யாருன்னா எடப்பாடி அவர்களாம். அவர் உங்களுக்கு தான் தெரியும்ல, கட்சியில் நீ இருந்தால் என்ன, நான் மட்டும் இருந்தால் போதும், எனக்கு தேவை தலைவர் பதவி மட்டும்தான், பொதுச் செயலாளராக நான் இருக்கணும், கடைசி வரைக்கும் நான் இருந்தால் அவன் கட்சி ஜெயிக்குதோ இல்லையோ, கட்சி தோத்தாலும் பரவாயில்ல, 10 வாட்டி 11 வாட்டி தோத்தாலும் பரவாயில்ல, நீ என்ன 10 தோல்வி பழனிசாமின்னு சொன்னாலும் பரவாயில்ல, கட்சி என்கிட்ட தான் இருக்கணும், பொதுச் செயலாளராக நான் தான் இருக்கணும், கடைசி வரைக்கும் நான் தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி உள்ள பர்சன் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அப்போ என்னென்னா, திருமாவளவன் அவர்கள் லைக் முதலமைச்சர் ஆகிறத நான் ஏற்றுக்காத ஒரே நபர் யாருன்னா லைக் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஸோ இந்த 2 ஸ்டாண்டு மாறி இருந்தாலும் இல்லை ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னு வைங்களேன், டிவிக்கே இதுக்கு முன்னாடி நம்மளும் ஒரு விஷயத்தை பேசியிருந்தோம். அது நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னென்னா, அது குறிப்பாக நானும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னென்னா, தனி பெரும்பான்மையில் டிவிக்கே ஜெயிப்பாங்க, 108 தொகுதிகளை ஸ்வீப் பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. எல்லா கணிப்பும் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு 5 சீட்டு, இல்லை ஒரு 10 சீட்டு, இல்லை ஒரு 2 சீட்டு. சிலர்லாம் விஜய் அவர்கள் பெரம்பலூர்லேயும் தோக்குறாரு, திருச்சியிலையும் தோக்குறாரு, எல்லாத்துலேயும் தோக்க தான் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்கலாம் சொன்னாங்க சில அண்ணன்கள். ஆனால் வந்து ஒட்டு மொத்தமாக தலைகீழாக மாறிடுச்சு. ஸோ அப்போது எல்லாரும் பலர் முன் வச்ச ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, அதிமுக தமிழர் என்ற ஒரு தலைமைக்கு கீழே இருக்கிறனால அதிமுகவும் டிவிக்கையும் ஒன்றிணைஞ்சாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும், ஸ்வீப் பண்ணிடுவாங்க, திமுக வீட்டுக்கு அமைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலர் முன் வச்சாங்க. அதுதான் நம்மளும் பேசணும், நம்ம மாற்றியெல்லாம் பேசல, அப்போ பேசினது தான் லைக் வந்து நம்மளும் முன் வச்ச விஷயத்தை தான் நான் இப்போது சொல்கிறேன். 2 பேரும் சேர்ந்துருந்தாங்கன்னா பெரிய ஒரு மேசிவ் ஸ்வீப் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன நடந்திருக்கு, ஒட்டுமொத்த மக்களும் டிவிக்கே தான் ஒரு நல்ல மாற்று அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் இன்றைக்கும் சொல்கிறேன் 2 கட்சிகளுக்கும் இவங்க எவ்வளோ பரவாயில்ல, புதுசாக ஒரு எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்திருக்கோம், புதுசாக அமைச்சரவை உட்கார வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் உண்மையிலே சில தருணங்களை மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். அதாவது ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி திருச்சி போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன்ல, அந்த திருச்சி போகும்போது ஒரு தேர்வு ஒன்று இருந்துச்சு. அந்த எக்ஸாமையும் முடிச்சுட்டு தஞ்சை பெரிய கோயிலுக்கும் போயிருந்தேன். அதை தாண்டி சில முக்கியமான கோயில்கள் இருக்குது, நான் பேர் சொல்ல விரும்பல. லைக் வந்து கிறிஸ்டியனாக இருக்கனால அந்த கோயிலுக்கு இங்கே நீ எப்படி போகலாம், அங்கே எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலர் வந்து விமர்சனம் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து நம்ம கும்பிடுற தெய்வம் ஒன்றா இருந்தாலும் எல்லா தெய்வத்துக்கும் நம்ம மதிப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறனால நம்ம தமிழர்களால் கட்டப்பட்ட பல கோயில்களை நம்ம போய் விசிட் பண்ணணும், பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோடய எண்ணம். ஸோ அதனால் நான் போயிருந்தேன், தஞ்சை பெரிய கோயிலுக்கும் போயிருந்தேன், அதை தாண்டி பல கோயில்களுக்கும் போயிருந்தேன். போகும்போது அங்கே அதை தாண்டி வேளாங்கண்ணி அம்மா கோயிலுக்கும் போயிருந்தேன். அதை தாண்டி கிறிஸ்தவர்கள் வந்து கோச்சிப்பாங்க, என்னடா நீ அங்கே மட்டும் போகிற இங்கே போகல. உண்மையிலே லைக் வந்து ஸ்பிரிச்சுவல் ஒரு பயணமாக எல்லா இடத்துக்கும் போயிருந்தேன், ஒரு தேர்வுங்கிற ஒரு விஷயத்துக்காக. ஸோ அப்போ என்னென்னா லைக் வந்து போகும்போது உண்மையிலே அங்கே வந்து அதிகாரிகள் இருப்பாங்கல்ல, பலர் முன் வச்ச விஷயம் என்னென்னா, உண்மையிலே சார் நாங்கள் எதிர்பாராத ஒரு விஷயம், உண்மையிலே இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு அவகாசம் கொடுப்பாங்க, அடுத்து ஒரு ஃபைனை போடுவாங்க, இல்லை வந்து ஒரு தண்டனை கொடுப்பாங்கன்னு நினச்சோம். வந்த உடனே ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷனாக டோட்டலாக ஒரு மாதம் கூட ஆகலை. எல்லா கோவில்களையும் புரோக்கர்ஸ் இருப்பாங்க, இந்த புரோக்கர்ஸ் ஒட்டு மொத்த பேரையும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்ரூவ் புரோக்கர்ஸ் எதுக்காகனா, இப்போ ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு விஐபி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட 5000 10,000 50,000 வாங்கிட்டு சாமி தரிசனம் வந்து கியூ பெருசாக நிற்கும். லைக் வந்து பல கோயில்கள்லாம் நீங்கள் போனீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 5 மணி நேரம் 10 மணி நேரம் எல்லாம் நீங்கள் காக்க வேண்டியதாக இருக்கும். இவ்வளோ காத்திருந்து தான் கடவுளுடைய அந்த ஒரு 2 நொடி இல்லை ஒரு 5 நொடி கடவுளை பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இப்பேற்பட்ட சிச்சுவேஷனில் மக்கள் வந்து என்னென்னா, பணம் இருக்கிறவங்க முக்கியஸ்தர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரிப்பட்ட இந்த புரோக்கர்ஸை அணுகி பணம் கொடுத்து போயிட்டு இருந்தாங்க. இது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் அங்கே நடந்துட்டு இருந்துச்சு. இது ஒட்டு மொத்தத்தையும் நீ ஒழிச்சிட்டாங்க, பணம் கொடுத்து பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன் ஒட்டு மொத்தத்தையும் இது பண்ணிட்டாங்க. சின்னதாக இந்த 100 ரூபா டிக்கெட்டு 50 ரூபா டிக்கெட் அது மட்டும்தான் கோவில் நிர்வாகத்தால் வாங்கப்படுற விஷயம் மட்டும்தான் இருந்துகிட்ருக்கே தவிர, மற்ற மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் முறைப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறத அதிகாரிகளே சொன்ன விஷயத்த நான் கண்ணுக்கு எதிராக நான் பார்க்குறேன். என்கிட்ட சொன்ன விஷயத்த நான் சாட்சி
ஏன் சொல்கிறேன்னா, இவங்க அதிகாரிகள் தான் இது எல்லாத்துக்குமே பயனடைகிறவங்க. சரி, மீடியேட்டர்ஸ் என்ன தான் பண்ணிட்டு போகட்டும், நம்ம ஒரு பணத்தை லஞ்சமாக வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூடிட்டு இருப்போம் அப்படிங்கிற இடத்துல அதிகாரிகள் இருப்பாங்க. ஆனால் அதிகாரிகளே அதை வந்து பாராட்டுற விஷயமா நான் பாராட்டுற விஷயமா சொல்லும்போது, உண்மையிலே இந்த ஆட்சிங்கிறது ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையில் தான் இருக்குது. ஆனால் கரண்ட் கட்டுன்னு ஒன்று இருக்குது, தாங்க முடியல சாமி, அதை கொஞ்சம் சீர் செய்வீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன், வேண்டுறேன். அதாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இருக்காங்கல்ல, இவங்க வந்து ஒரு விஷயத்த 2 நாட்களுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்க. அதாவது என்னென்னா, 2 நாட்களில் நேற்றுக்கு மாரிதாஸ் அவர்களை கைது பண்ணது. மாரிதாஸ் ஆன்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அந்த யூடியூப் சேனலில் அவர் பேசிகிட்டு இருப்பார். அவரை வந்து கைது பண்ணாங்க. கைது பண்ணிட்டு நேற்று நைட்டே வந்து ரிமாண்டில் போகிறதுக்கு முன்னாடி ஜட்ஜு வந்து இது வந்து இல்லீகல் கைது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இல்லீகலாக நீங்கள் டீடைன் பண்ணியிருக்கீங்க, ஸோ இது வந்து இந்த கைது வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக உண்மையிலே நான் சொல்கிறேன், இந்த கைதுங்கிறது தேவையற்ற ஒரு கைது. நான் ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்கு, சாட்டையை நீங்கள் கைது பண்ணுங்கள், சாட்டையை கைது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதே விஷயத்த தான் திமுகவும் பண்ணாங்க. ஒரு பையன் கூட அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இருக்காங்க, வெளியே போகும்போதெல்லாம் இந்த பையனை கூப்பிட்டு போகிறாங்க. இவங்க 2 பேரும் இந்த பையனுக்கு அரசு அலுவலகத்தில் என்ன வேலை அப்படிங்கிற பல விஷயத்த முன் வச்சோம். ஆதவ அர்ஜுனாவோட சில விஷயங்களை இந்த ட்ரக்ஸு அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வச்சு பேசின ஒரு காரணத்தினால மாரிதாஸ் அவர்களை கைது பண்ணிட்டாங்க. இது பழி வாங்கும் நடவடிக்கைன்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் பேசுகிறாரு, திமுக பேசுகிறாங்க, பிஜேபி பேசுகிறாங்க, அதிமுக பேசுகிறாங்க. இவங்க எல்லாருக்கும் கண்டென்ட் கொடுத்தது யார்? உண்மையிலே மாரிதாஸ் அவர்கள் இப்படி ஒரு கண்டென்ட்டை பேசினாருங்கிறது எனக்கே தெரியாது, பலருக்கு தெரியாது. அதுக்கு அடுத்து நியூஸில் எல்லாத்துலேயும் வருது. அமைச்சர் கீர்த்தனாவும் இந்த பையனும் வந்து சேர்ந்துருந்தாங்க, சேர்ந்து புகைப்படத்தெல்லாம் எடுத்தாங்க. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் வெளில வருது. இது வெளில வந்ததுக்கப்புறமா தான் இன்றைக்கி பிரிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அந்த நபர் நான் கிடையாது, நானும் லாட்ரி, எனக்கு ஒரு கேஸ் இருக்குது, கேஸ் இருந்தாலும் இன்றைக்கி வந்து எனக்கு மேலே புகார் கொடுத்துருக்காங்க, நான் அந்த நபர் கிடையாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு பேச்சு பொருளாகுது. இதெல்லாம் பேச்சு பொருளாகுது. அதை தாண்டி வந்து வி ஸ்டாண்ட் வித் மாரிதாஸ்ன்னு சொல்லிட்டு திமுககாரங்க, நாம் தமிழர் சீமான் அவர்களே அதுக்கு முன்னாடி வந்து பொலன்னு பொழந்திருந்தார். யாருன்னா வந்து பல கட்டுக்கதைகளையும் புதுசாக சொல்ல ஆரம்பித்தார். வந்து விஜய் அவர்களையும் வந்து என்ன நீ வந்து எதிர்கட்சி இல்லாத ஒரு கட்சி நீ சட்டசபையில் நிறுவிடுவியா ரமேஷ்ன்னு சொல்லிட்டு. இதில் நம்ம சொல்ல மறந்த விஷயம் என்னென்னா, உண்மையிலே அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்களுக்கு நம்ம பாராட்டினை தெரிவித்துக் கொள்ளணும். காரணம் என்னென்னா, இப்பேற்பட்ட விஷயங்களை கோயில்களை திருத்தம் பண்ண ஒரு ஃபுல் கிரெடிட்ஸும் அவருக்கு தான் போய் சேரும். போய் அர்ச்சகருக்கு 4000 ரூபாய் கொடுத்து அதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆதாரத்துடன் இப்படி கோயில்களில் ஊழல் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்கொண்டு வந்த ஒரு நபர் அவர் தான் சீமான் அவர்கள் சொல்கிறார். எப்படி நீ வந்து எதிர்கட்சி இல்லாத ஒரு ஆட்சி அமைப்பேன்னு சொல்லலாம். வந்து நான் இருக்கேன்டா, நீ என்ன அவ்வளோ பெரிய ஜனநாயகவாதி அப்படின்லாம் பேசியிருந்தார். அந்த ஜனநாயகவாதி தான் இதுக்கு முன்னாடி சொன்னார், நீ வந்து என்ன நீ இப்படி கொலை எல்லாம் நாட்டை நடந்துட்டுருக்கு, நான் மட்டும் வந்தேன் வையன் எல்லாரும் சுட்டு தள்ளிடுவேன், எல்லாரையும் தூக்கில் போட்டுருவேன், வந்த உடனே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டுருவேன், நெய்தல் படை அமைச்சிருவேன், எல்லாத்தையும் சுட்டு யாரெல்லாம் தமிழர்களை கை வைக்கிறானோ எல்லாத்தையும் சுட்டு பொசுக்கிடுவேன்னு சொல்லிட்டு பேசினவரும் அண்ணன் சீமான் அவர்கள் தான். இதுதான் ஜனநாயகமா? அண்ணன்ட்ட நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், இதுதான் ஜனநாயகமானா? சரி, இதுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் கிடையாது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. இப்படி தொடர்ந்து பலர் முன் வச்ச விஷயம் என்னென்னா, வி ஸ்டாண்ட் வித் மாரிதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே மாரிதாஸ் என்ற நபர் யாருக்கு, எந்த சித்தாந்தத்துக்கு ஆதரவாக பேசி கொண்டிருந்த நபர் யாருன்னா பிஜேபிக்கு. ஸோ பிஜேபிக்கு பேசிகிட்டு இருந்த நபருக்கு யார் வி ஸ்டாண்ட் வித்துன்னு யாரெல்லாம் வரான்னு பாருங்களேன். சீமான் அவர்கள், திமுக, அதிமுக இவங்க எல்லாரும் ஒன்றிணைஞ்சிட்டாங்க. இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்தது யார்? கீர்த்தனா அவர்கள். எல்லா அரசியல்வாதிகளும் ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க. ஒருத்தனை கைது பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒருத்தன் கை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப யோசிக்கணும், ரொம்ப யோசிச்சு பண்ணணும். ஏன்னா ஒருத்தனோட கைது நடவடிக்கை ஒருத்தனை தொட்டுட்டோன்னா அவன் வளர்ந்துருவான், அவன் இன்னும் மேலே வளர்ந்துருவான், அவனுக்கு சென்டிமெண்ட் கிரியேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அரசியல்வாதிகளும் அதில் வந்து ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க. இந்த விஷயத்த, இந்த தவிர முதல் தலைமுறை அரசியல்வாதியாக, முதல் ஒரு அமைச்சராக ஒரு சின்ன வயசில் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தனா அவர்கள் இப்பேற்பட்ட ஒரு தவறை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். காரணம் என்னென்னா, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக என்னோடய விஷயத்த நான் சொல்கிறேன்னே. நான் வந்து எதிர்பாராத ஒரு விஷயமாக தான் ஒரு போன மாதம் மே 3ஆம் தேதி ஒரு விஷயம் என் வீட்டில் நடந்துச்சு. உங்களுக்கே தெரியும். அதாவது இன்றைக்கி கூட சீமான் அவர்கள் பதிவு பண்ணியிருந்தார்ல, அதாவது நீங்கள் கட்சி தொண்டர்கள்கிட்ட எல்லாருக்கிட்ட நான் சொல்கிறது ஒன்று தான், நல்ல உடல் உழைப்பு போடு, உடல் வந்து நல்லா ஜிம்முக்கு, அதாவது விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, நீ நல்லா ஜிம்முக்கு போய் உடம்பை வளர்த்துக்கோ, வந்து மைண்டு மெடிடேஷனும் பண்ணிக்கோ, மெடிடேஷன் பண்ணி மைண்டே நல்லா வளர்த்துக்கோ, உடலை நல்லா வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவு பண்ணியிருந்தார். அது மாதிரி வளர்த்த ஒரு நபர் தான், அது மாதிரி தன்னோட உடலை வளர்த்த ஒரு நபர் தான், அந்த கட்சி சார்ந்த நபர் தான்
என் வீட்டில் வந்து அந்த பிரச்சனை பண்ணி அந்த பிரச்சனை பூகம்பமாக தமிழ்நாடு முழுவதுமாக பேச்சு பொருளாகி கடைசியில் என்ன ஆச்சு? லைக் அதில் பாசிட்டிவ்னஸ் என்னென்னா, லைக் எதிர்பாராத விஷயமா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தெரிகிற அளவுக்கு அந்த விஷயம் ரீச் ஆச்சுது. 6,60,000 ஃபாலோவர்ஸாக இருந்த என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு கிட்டத்தட்ட 1 மில்லியன், கிட்டத்தட்ட 10 லட்சமாக வளருது. 10,000 12,000 இருந்த என்னோடய எக்ஸ் அக்கௌண்ட்டு ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து 20,000 தாண்டுது. 3 லட்சமா 2.5 லட்சமாக இருந்த என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு கிட்டத்தட்ட 4 லட்சமா இப்போ 4.5 லட்சத்தை தாண்டிடுச்சு. 2.5 லட்சமாக இருந்த என்னோட யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இப்போ கிட்டத்தட்ட 3.25 லட்சத்துக்கிட்ட ரீச் ஆகிடுச்சு. இது எல்லாத்துக்கும் ஒரே நாளில் பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்தது யார் தெரியுமா? அண்ணன் சீமான் அவர்களுடைய அந்த தலைமை தான். நீ நல்லா சாப்பிடு தம்பி, நீ நல்லா வளரு தம்பி, யார் என்ன நம்ம கட்சி எதிராக எழுதினாலும் நீ போய் அடி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ வந்துச்சு தெரியும்ல. இந்த சம்பவத்தை சொல்லலை, இப்பேற்பட்ட ஒரு விஷயத்த புகுத்துறது மூலமாக நான் ஆக்சுவலாக இந்த விஷயத்த நான் சொல்லி திருப்பி நினைவுக்கு கொண்டு வரணும்னு நான் விரும்பலை. இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன். டிவிக்கில் இருந்தும் சரி, யாருமே எந்த அரசியல்வாதிகளும் இதை விரும்ப மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை தான் கீர்த்தனா அவர்கள் நான் பண்ணதான் நான் பார்க்குறேன். காரணம் என்னென்னா, அந்த செய்தி யாருக்குமே தெரில. ஏதோ நீங்கள் வந்து ஒரு பையன் கூட புகைப்படத்தை போட்டுட்டீங்க, புகைப்படத்தை போட்ட விஷயத்த சர்ச்சை ஆக்க முற்படுறாங்க, சர்ச்சை ஆகலை. கடைசியில் நீங்கள் வந்து அந்த விஷயத்தை கொளுத்தி விட்டீங்க. அவர் நைட்டே பெயில் வாங்கி அவர் வந்து பாருங்கள் நாங்கள் 4 பேர் நாங்கள் வந்து என்ன சாதிச்சிட்டோம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் புகைப்படத்தை போடுறாரு. கடைசி அது யாருக்கு அகேன்ஸ்டாக மாறிடுச்சுன்னா, கீர்த்தனா அவர்களை நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கீர்த்தனா அவர்களோட டான்ஸ் எல்லாத்தையும் திமுககாரங்க லைக் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போனா விஸ்டம் விஸ்டம் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு பள்ளியில் வந்து இவங்க இதுக்கு முன்னாடி தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க போய் அந்த பள்ளியில் வந்து ஒரு பங்கு பெறுறாங்க. அந்த பள்ளியில் ஆசிரியர்கள் கூட ஒரு நடனத்தில், இளம் பெண்ணு தானே, 28 29 வயசு தான் ஆகுது, பார்க்குறதுக்கு தான் அவங்க வந்து கொஞ்சம் வயசு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுறாங்க, சின்ன வயசு தானே. இவங்க அந்த பள்ளி ஆசிரியர்கள் கூட நடனம் ஆடுறாங்க. அந்த நடனத்தை அந்த வீடியோவை இப்போ எடுத்து போட்டு பார்த்தீங்களா, இவங்களுடைய நடனத்தால் ராயல் என்ஃபீல்டு வெளியே போயிடுச்சு, பல கம்பெனிகள் வெளியே போயிடுச்சு, ஆந்திராவை நோக்கி போயிடுச்சு. இப்பேற்பட்ட ஒரு அமைச்சர் நமக்கு தேவையா? இவங்க தான் மாரிதாஸ் அவர்களை உள்ளே தூக்கி வைக்க முற்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலர் எதிர்கட்சிகள் எல்லாரும் ஒன்றிணைச்சிட்டாங்க. இந்த ஒன்றிணைஞ்ச விஷயத்தை தான் மே 4ஆம் தேதி நம்மளும் பேசணும். இந்த திமுகவும் அண்ணா திமுகவும் 2 பேரும் ஒன்று சேர போகிறாங்களா? இந்த 2 பேரும் ஒன்று சேர போகிறது மூலமாக டிவிகேவை ஆட்சியிலேருந்து கவுக்க போகிறாங்களா? அது எப்படியா சாத்தி? எனக்கு புரியலை. லைக் தாமோ அன்பரசன் அவர்களும் ஒரு விஷயத்தை பேசி கதறாரு. என்ன பேசுகிறாருன்னா, லைக் வந்து இந்த முடியை வெட்டிட்டு முடியை செதுக்கிட்டு இந்த வந்து கஞ்சா குடிக்கிற மாதிரி 4 சில்வண்டுக சுற்றிட்டு இருந்துச்சு. நான் கூட கேட்டேன், என்ன இந்த விசில் என்ன கதை, எப்படி என்ன ஒரு 2% வருவாங்களா, இல்லை ஒரு 4% வருவாங்களா? நானும் கேட்டேன், நம்ம பசங்க தப்பு பண்ணிட்டாங்க, இல்லைன்னா கொஞ்சம் இது பண்ணி வச்சுருக்கலாம், கொஞ்சம் உழைச்சிருக்கலாம், நம்மள தடுக்கி விழுந்துட்டோம். இந்த பயலுங்கெல்லாம் அவங்க தொகுதி பக்கம் போனது கிடையாது, தொகுதியில் நம்ம ஜெயிப்போமான்னு அவனுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. இந்த தற்கொலை பயலுங்கெல்லாம் இவனுங்கெல்லாம் இன்றைக்கி ஜெயித்துட்டானுங்க, ஆட்சியில் உட்காந்துட்டானுங்க, எனக்கே இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாமோ அன்பரசன் அவர்கள் பதிவு பண்ணுறாரு. எனக்கு டவுட் என்னென்னா, நீங்களும் தொகுதி பக்கம் போனீங்க, எல்லா பக்கம் போனீங்க, மக்களுக்கு உண்மையிலே நல்லாட்சி கொடுத்தீங்களா? நல்லாட்சி நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா ஜெயித்திருப்பீங்கல்ல. நீங்கள் நல்லா ஜெயித்து இன்றைக்கி நல்ல ஒரு அமைச்சராகவும் நல்ல ஒரு நல்லாட்சியை லைக் வந்து தமிழ்நாட்டில் நிறுவியிருப்பீங்கல்ல. நீங்கள் நல்லாட்சியை கொடுக்காதனால தான் மக்கள் இன்னொரு புது ஆட்சி வரட்டும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. நீங்கள் பண்ணதெல்லாம் கேட்டுக்கட்டதானோ. இது ப்ளீச்சிங் பவுடர் ஊழல் தெரியும்ல, ப்ளீச்சிங் பவுடர் ஊழல்னு சொல்லிட்டு வரும்போது தான் நம்ம அக்கா யார் பிரியா அக்கா, மேயர் பிரியா அக்கா ஞாபகத்துக்கு வராங்க. மேயர் பிரியா அக்கா சொல்கிறாங்க, இந்த தற்கூரிகள் ஆன்லைனில் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆன்லைன் அரசியல் மட்டும்தான் இந்த விர்ச்சுவல் ஆரிஸுக்கு தெரியும், ஃபுல் தற்கூரிகள் இந்த ப்ரோட்டோகால்னு சொல்லிட்டு இப்போ ப்ரோட்டோகால் பிரியாவாக அவங்களோட பேரும் மாறிடுச்சு. எப்படின்னா லைக் வந்து மொழுகுத்திரி கொடுக்க போகும்போது இல்லை அடுத்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் கொளுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மொழுகுத்திரின்னு சொல்கிறீங்களேக்கா, அப்போ மொழுகுத்திரின்னு வரும்போது எதுக்காக துணை முதலமைச்சரோட காரில் தொங்கிட்டு நீங்கள் பயணம் பண்ணுறீங்க? அதுதான் புரோட்டோக்காலா? நல்லா இருக்குக்கா உங்கள் புரோட்டோக்கால். இந்த புரோட்டோக்கால் எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி முட்டுப்புள்ளி வைக்கிற மாதிரி இன்னும் 8 மாதத்தில் இந்த உள்ளாட்சி தேர்தல் நடந்து ஜெயித்து இந்த கவுன்சிலர்ஸ், இந்த சேர்மேன், இந்த பேரூராட்சி தலைவர்கள், பிரசிடென்சி, இந்த மேயர்ஸ், இவங்களோட பதவி காலம் எல்லாமே இன்னும் 8 மாதங்களில் முடிவடைய போகுது. லாஸ்ட் 2022 வருஷத்தில் தான் இந்த உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு. வர்ற 2027 வந்து இது எல்லாத்தையுமே லைக் அவங்களோட பதவி காலம் வந்து முடிய போகுது. இன்னும் 90 நாட்களில், அதாவது ஒரு ஆட்சி முடிஞ்சு அடுத்த ஆட்சி வந்ததுக்கப்புறமா அதுலேருந்து 90 டேஸில் அவங்கள்ட்ட அஃபிடவிட் சொத்து மதிப்பை வந்து ஃபைல் பண்ணணும். நம்ம மேயர் பிரியா அவர்களும் சொத்து மதிப்பை ஃபைல் பண்ண வேண்டிய இடத்துல இருக்காங்க. அப்போ தெரியும் எத்தனை ஆயிரம் கோடி ரூபா சம்பாரிச்சிருக்காங்க, எத்தனை கோடி ரூபா சம்பாரித்து அவங்க வந்து லீகலாக ஒயிட்டாக வச்சுருக்காங்க இல்லை பிளாக்காக வச்சுருக்காங்க அப்படிங்கிறது அந்த டைமில் தெரிய வரும். இது எல்லாத்துக்குமான விஷயம். இன்னொரு விஷயத்த கரெக்டாக நோட் பண்ணி பாருங்களேன்.
சவுக்ஷங்கர் அவர்கள் பேசிட்டார், எல்லாம் பண்ணிட்டாரு. நீங்கள் எப்படி திமுக அண்ணா திமுக நீங்கள் எப்படி ஜெயித்துருவீங்க? இவர் 46 வச்சுருக்காங்க, அவங்க வந்து 58 வச்சுருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்தாலும் திருப்பி போட்டிட்டாலும் எப்படியுமே டிவிகேக்கு தான் மக்கள் இன்னும் ஓட்டு போடுவாங்க. இந்த 108ங்கிறது 150ஆவோ 200ஆ மாற தான் செய்யுமே தவிர குறையாது. என்னையா கணக்கு போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுக்ஷங்கர் அவர்கள் இன்றைக்கி பதிவு பண்ணியிருந்தார்ல. பதிவு பண்ண விஷயத்த நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த அரசியல் கட்சிகள் எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம கிரவுண்டில் போய் நல்லா உழைச்சிட்டோம்னா, நல்லா மக்களுக்கு பணம் கொடுத்துட்டோம்னா, மக்களுடைய மண்டையை கழுவிட்டோம்னா, அண்டா குண்டான்னு கொடுத்துட்டோன்னா ஈஸியாக ஜெயித்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இதே விஷயம் தான் எங்கே நடந்துச்சுன்னு தெரியும்ல, கரூரில் என்ன சம்பவம் நடந்துச்சுன்னா, மக்கள் மத்தியில் எல்லாருக்குமே கெட்ட பேர். இந்த கெட்ட பேர் எதனால், கரூரில் வந்து விஜய் அவர்கள் வராரு. விஜய் அவர்கள் வர்றது மூலமாக 41 பேர் இறந்துட்டாங்க. 41 பேர் துயரமாக அந்த துயர சம்பவம் நடந்தது மூலமாக அது யாருக்கு கெட்ட பேராக மாறிச்சு? லைக் வந்து திமுகவுக்கும் அதை தாண்டி வந்து திமுகவுக்கு சொம்பு தூக்குனா திமுகவுக்காக பேசின நாம் தமிழர் கட்சிக்கும் அது கெட்ட பேராக மாறிச்சு. அது ஏன் கெட்ட பேராக மாறிச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல. இந்த சம்பவத்துக்கு இன்றைக்கி சீமானவர்களும் அதான் பேசியிருந்தார். நீ வரலன்னா அங்கே கூட்டமே கூட்டியிருக்காது, கூட்டம் கூடலைன்னா 41 பேர் இன்றைக்கி உயிரோடு இருந்திருப்பாங்க, நீ வந்தது தான் தப்பே அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி சாத்தியம்? சீமான் அவர்கள் கூட்டத்துக்கு போகிறாரு, கூட்டம் கூடுறது மூலமாக ஏதோ அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு வைங்களேன், அதுக்கு சீமான் அவர்கள் காரணமாக மாறிடுறாரா? அப்போ எதுக்காக கட்டமைப்பு, எதுக்காக கவர்மெண்ட்டு, எதுக்காக இந்த உளவுத்துறை, ஐஏஎஸ், அதை தாண்டி இந்த காவல்துறை, இதெல்லாம் எதுக்காக? ஒருத்தர் கூட்டம் போடுறதுக்கான ரைட்ஸ் உரிமை அவங்களுக்கு இருக்கான்னு கேட்டால், இந்த ஜனநாயக உரிமைப்படி அவங்களுக்கும் அந்த தகுதிங்கிறது, அந்த உரிமைங்கிறது இருக்குது. அந்த கூட்டத்துக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? காவல்துறை. அப்போ காவல்துறை பாதுகாப்பு வழங்குறாங்கன்னா அந்த கூட்டம் போடுறதுக்கான இடம் தகுதியான இடமாங்கிறத செக் பண்ணுற இடத்துல யார் இருக்கா? உளவுத்துறை. ஸோ இது எல்லா துறைகளும் நம்ம தமிழ்நாட்டில் இருந்துகிட்ருக்கு. இருக்கும்போது நீ எப்படி கூட்டத்துக்காக வந்த, நீ வந்ததே தப்பு அப்படின்னு சொல்லும்போது இது ஜனநாயக தனமாக இல்லையா? இப்போ ஏற்பட்ட தற்குறித்தனமான, உண்மையை சொல்கிறேன், தற்குறித்தனமான பேச்சுகள்னால தான் நம்ம வந்து என்ன தான் கிரவுண்ட் ஒர்க் பண்ணாலும் சரி, என்ன தான் நம்ம வந்து இன்னும் 2 பேரும் நினச்சி நம்ம வந்து திருப்பி ஆட்சி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினப்பு போட்டாலும் சரி, அது வந்து சாத்தியமே ஆகாது. இது எல்லாமே யாருக்கு ப்ளஸ்ஸாக மாறும் தெரியுமா? திரு விஜய் அவர்களுக்கு. ஏன்னா இங்கே பாருங்கள், 2 கூட்டு களவாணிகளும் ஒன்றிணைச்சிட்டாங்க. இந்த கூட்டு களவாணிகளுக்கு ஜால்ரா போடுற இடத்துல யார் இருக்கா? லைக் வந்து சீமான் அவர்கள் அந்த இடத்துக்கு போயிட்டாரு. அங்கே போய் விஜயை அடித்து எல்லாரையும் அடிக்கிறது மூலமாக இங்கே மாணிக்க தாக்கூர் அவர்களை பேசியிருந்தார். மாணிக்க தாக்கூர் அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இடையில பேசியிருந்தார் 2 நாட்களுக்கு முன்னாடி. பேசும்போது என்னென்னா, நீ வந்து திமுகவோட ஆதரவில் தான் நீ வந்து ஜெயித்து எம்எல்ஏ ஆகிருக்க. எம்எல்ஏ ஆனதுக்கப்புறமா நீ இப்போ டிவிகேக்கு போயிட்டேன்னா உன்னால் ஜெயித்தா எம்எல்ஏ ஆக முடியுமா? உன்னால் டெபாசிட் கூட வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு சத்தியமாக சொல்கிறேன், என்னால் முடியலை. காரைக்குடியில் டெபாசிட்டே போயிடுச்சு. காரைக்குடி மட்டும் இல்லை, மொத்தமாக 234 தொகுதியிலேயும் டெபாசிட்டே போயிடுச்சு. டெபாசிட் வாங்க முடியாத ஒரு கட்சி, சின்னத்தை கூட தக்க வைக்க முடியாத கட்சி. உண்மையில் உங்களை குறை சொல்லலை, நீங்கள் செஞ்ச தப்புனால தான். அந்த தப்பை இப்போ கூட நீங்கள் திருத்திக்கிறதுக்காக அந்த விஷயம் கூட மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகலை பாருங்களேன். நம்ம இந்த தப்பு பண்ணிட்டோம், அதனால தான் நம்ம தோற்றுருக்கோம் அப்படின்னு. டெபாசிட் வாங்காத கட்சி இன்றைக்கி ஒருத்தரை பார்த்து சொல்லுது, நீங்கள் வந்து டிவிக்கில் போய் நின்று ஜெயிக்க முடியுமா, டெபாசிட் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. திமுகவோட தயவால் தான் நீங்கள் ஜெயித்தீங்கன்னு. இதில் லைட்டாக யாருக்கு முட்டு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்களா? திமுகவோட தயவால் நீ ஜெயித்த, டிவிக்கு போயிட்டா நீ ஜெயித்திருவியான்னு. இதில் என்ன லாஜிக் இருக்குன்னு பாருங்களேன். இப்போது அவர் வெறுப்பு தான் சம்பாரிச்சிட்டு இருக்காரு. இது எத்தனை தடவை நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு புரிஞ்சுக்க போகிறதுன்னு தெரில. சரி பரவாயில்ல, என்ன தான் சொன்னாலும் அவங்களுக்கு தான் தோத்தா பயிற்சி, ஜெயித்தா லைக் வந்து நம்ம எடுத்த முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஒரு கோட்பாடில் தானே இருக்காங்க. அதனால் நம்ம அதை சொல்லி அவங்களுக்கு திருந்த போகிறதும் கிடையாது. நம்ம சொல்லி நான் திருந்துற அளவுக்கு நீ பெரிய ஆளெல்லாம் கிடையாதுங்கிற அளவுக்கு நம்மளும் பெரிய ஆளெல்லாம் கிடையாது. அவங்க நம்மளை பெரிய ஆளாக நினைக்கிறதும் கிடையாது. நம்ம உண்மையிலே பெரிய ஆளும் கிடையாது, நினைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் சிறுபிள்ளை ஆலோசனை சொன்னாலும் சரி, யார் ஆலோசனை சொன்னாலும் சரி, அது நல்லதை எடுத்து கெட்டதை தவிர்த்துட்டு அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா உண்மையிலே நல்லதாக இருக்கும். காரணம் என்னென்னா, உண்மையிலேயே எல்லா கட்சிகளோட, டிவிக்கேன்னு சொல்கிறேன், டிவிக்கே, திமுக, அண்ணா திமுக, எல்லா கட்சிகளோட நல்ல ஐடியாலஜி கொண்ட ஒரே கட்சினா நாம் தமிழர் கட்சி. ஐடியாலஜி, கொள்கை மட்டும்தான் இருக்குது, ஆனால் செயல்பாடுகள் ஒன்றும் அப்படி இல்லை, பேச்சுகள் ஒன்றும் அப்படி இல்லை. இப்போ ஏற்பட்ட பேச்சுகளையும் செயல்பாடுகளையும் வச்சுட்டு மக்கள் எப்படி ஆதரவு கொடுப்பாங்க? உண்மையில் நான் டிவிக்கு ஜால்ரெல்லாம் நான் போட மாட்டேன். செய்கிற தவறுகளே நான் சுட்டி காட்ட தான் செய்கிறேன். சுட்டி காட்டுறது மூலமாக தான் அது வந்து தவறுகள் வந்து நிவர்த்தி செய்யப்படும். கரண்ட் கட்டு இருக்குது, மக்கள் எல்லாரும் அதை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உண்மையிலே அவ்வளோ கஷ்டமான விஷயம். நான் பேசிகிட்டு இருக்கேன் வண்டியில் உட்காந்து, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் வண்டி வந்து ஐடியல்லே இருக்கும்போது உண்மையிலே வண்டிக்கும் பிரச்சனை, எல்லாத்துக்கும் பிரச்சனை.
லைக் வந்து அது அது எல்லாத்தையும் விளைவுகளை சந்திக்க வேண்டிய இடத்துல நான் தான் இருக்கேன். ஸோ மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனை ஃபேஸ் பண்ணும்போது அது தீர்க்க வேண்டிய இடத்துல யார் இருக்காங்கன்னா அரசு, ஆளும் டிவிக்கு அரசாங்கம். அதாண்டி இன்னொரு நல்ல விஷயத்த நம்ம சொல்லணும். குறைய மட்டும் சொல்லக்கூடாதுல்ல, நல்ல விஷயத்தையும் சொல்கிறேன். தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இருந்து வருஷம் வருஷம் ரினியூவலுக்காக ரூ. 3,00,000 வாங்குறாங்க. ரூ. 3,00,000 இது வரைக்கும் வாங்கிட்டு இருந்தாங்க, பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லிட்டு. இப்போ உண்மையில சொல்கிறேன், டிவிக்கு அரசாங்கம் வந்ததுக்கப்புறமா எப்படி கோவிலில் ஒட்டுமொத்தமாக அபாலிஷ் பண்ணாங்களோ அதே மாதிரியே ஒட்டுமொத்த பள்ளிகள்லேருந்து எந்த பள்ளியிலேருந்து 3,00,000 வாங்கவே கூடாது. உண்மையிலேயே இது வந்து டிவிக்கு அரசாங்கத்தோட வருவாய்க்கு உண்மையிலேயே இது ஒரு லாஸ் தான். ஆனால் இருந்தாலும் இது யாருக்கு பலமாக போய் மாறும் தெரியுமா? நம்ம வந்து பிள்ளைங்க மத்தியில் ஃபீஸை வந்து அந்த அழுத்தத்தை போடுவாங்க. எல்லாருக்கிட்டையும் இந்த வருஷம் 10,000 ஃபீஸ் இருக்கா, டேர்ம் ஃபீஸ் வந்து 6,000 இருக்கா, 12,000 இருக்கா, அந்த டேர்ம் ஃபீஸை உயர்த்துவாங்க. இங்கே உயர்த்தும் போது தான் அங்கே வந்து லஞ்சம் கொடுக்க முடியும். ஸோ ஒவ்வொரு பள்ளிகளும் 3,00,000 கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட் கிட்ட அந்த பேர்டன் போகுதா, இப்போ என்னென்னா அந்த ஒட்டுமொத்தம் நீங்கள் வாங்க வேணாம், இனிமேல் எந்த பள்ளிக்கிட்டேருந்தும் பணம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டரை வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் போட்டது மூலமாக இந்த பேர்டன் யாருக்கு குறைஞ்சிருக்கு? பள்ளிகளுக்கு குறைஞ்சது மூலமாக ஃபீஸ் யாருக்கு குறைக்கப்படும்? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. குறைக்கப்படலைன்னா நீங்கள் தான் போய் கேட்கணும். நம்ம ஒவ்வொரு பள்ளியில் சேர்க்கப்பட்ட பிள்ளைகளோட பேரண்ட்ஸ் தான் போய் கேட்கணும். காரணம் என்னென்னா, பள்ளிகளோட சுமையை வந்து இப்போது கிட்டத்தட்ட ஒவ்வொரு பள்ளிகளும் ரினியூவலுக்காக கட்ட வேண்டிய, கட்சி ஃபண்டாக கொடுக்க வேண்டிய பணங்கிறது ஸ்டாப் ஆகிடுச்சு. இந்த விஷயத்தை எடுத்த முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் உண்மையிலே பாராட்டுகள் தான். காரணம் என்னென்னா, ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் நிறைய பணம் கொடுக்குறாங்க, கட்சிகளுக்காக நிறைய ஃபண்டு கொடுக்குறாங்க, 5 லட்சம் கொடுக்குறாங்க, 7 லட்சம் கொடுக்குறாங்க, 10 லட்சம் கொடுக்குறாங்கன்னு வரும்போது அந்த பள்ளிகள் என்ன தவறு நடந்தாலும் சரி, அந்த பள்ளிகளுக்காக சார்ந்து நிற்கிற அரசு நிறைய இருக்குது. உங்களுக்கே தெரியும், கள்ளக்குறிச்சியில் ஒரு பள்ளியில் என்ன நடந்துச்சு, அந்த பள்ளியில் நடக்கும்போது அந்த சிறுமிக்காக அரசு நின்றுச்சா இல்லை பள்ளிக்காக நின்றுச்சா, அந்த வழக்கு என்னாச்சுங்கிறது உங்களுக்கே தெரியும். நான் சொல்லலை, அது குறிப்பிட விரும்பல. பட் இருந்தாலும் சொல்கிறேன், இந்த விஷயங்கிறது நல்ல ஒரு முடிவாக பார்க்குறேன். நல்ல ஒரு எந்த ஒரு பார்ஷியாலிட்டி இல்லாத பள்ளிகள் செயல்படும், எந்த தவறுகள் நடந்தாலும் சுட்டி காட்டப்படும் அப்படிங்கிறது வர காலங்கள் அப்படிங்கிறத நல்ல ஒரு முயற்சியாக, நல்ல ஒரு முன்னெடுப்பாக நான் பார்க்குறேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம், தொடர்ந்து பேசும். நல்ல ஆட்சியும் சரி, அதை தாண்டி மக்களோட நல்ல ஆட்சியும் கொடுத்துட்ருக்கீங்க. மக்களோட கோரிக்கைகளும் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் நிறைவேற்றினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். காரணம் இது சம்மர் தாங்க முடியலை. சவுத்தில் கீழே எங்கள் ஊரில் கன்னியாகுமரியிலலாம் மழை பெய்யுது. அங்கே ஜில்லுன்னு குளுன்னு இருக்காங்க. அங்கேருந்து இங்கே வந்து பொழப்புக்காக வந்து உட்காந்துட்டு இருக்கோம். உண்மையில தாங்க முடியல ஐயா. கொஞ்சம் சீர் செய்வீங்கன்னு நம்புகிறேன். நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.